தமிழக அரசியலில் திமுகவை எதிர்க்க அண்ணாமலைதான் சரியான ஆள் என்று அவரது ஆதரவாளர்கள் குரல் கொடுத்து வரும் நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடியான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. விஜய் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியது ஒருபுறம் இருக்கட்டும், அண்ணாமலை பாஜகவிற்குள் என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. கட்சியின் மாநில தலைவராக இருந்தவரை திராவிட கட்சிகள் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் அண்ணாமலை. இவருக்கு மற்ற கட்சிகள் எதிர்வினையாற்றும் அளவிற்கு இறங்கி வந்தன. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கணக்கு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம், அதிமுக கூட்டணிக்கான தேவை உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் தலைவர் நாற்காலியில் அமர வைத்து தமிழகத்தில் பாஜகவின் நடவடிக்கைகள் சற்றே சைலண்ட் மோடிற்கு சென்றன. இருப்பினும் தன்னுடைய குரலை வலுவாக ஒலிப்பதில் இருந்து அண்ணாமலை பின் வாங்கவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை காட்டிலும் அண்ணாமலை பிரஸ் மீட் தான் ஹைலைட் ஆகி வருகின்றன. அதே சமயம் கட்சி தலைமையின் எச்சரிக்கையை மீறி வார்த்தைகளை விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுபோன்ற விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தி விடுமோ என்றும், தேர்தல் நேரத்தில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்றும் கலக்கமடைந்தனர். இந்த நிலையில்தான் அண்ணாமலையை சற்று அமைதியாக இருக்க தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் டெல்லியில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்கும்போது, தொடர்ச்சியாக திருமண நிகழ்வுகள் இருந்ததால் டெல்லி செல்ல முடியவில்லை என்று பதிலளித்திருந்தார். ஆனால் அரசியல் களத்தில் இந்த பதில் ஏற்புடையதாக இல்லை என்கின்றனர். கட்சியின் முக்கியமான தேசிய தலைவர் அழைத்தும் செல்லாமல் அதைவிட திருமண நிகழ்வுதான் முக்கியம் என கூறுவதை விவரம் தெரிந்தவர்கள் கூட ஏற்க மறுப்பர். எனவே அண்ணாமலை வேண்டுமென்றே நிராகரித்திருப்பது தெரிகிறது. அதாவது கட்சி தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாராம். முன்னதாக தேசிய அளவில் பதவிகள் கொடுக்க முன்வந்தும் அவற்றையெல்லாம் மறுத்திருக்கிறார். தனது அரசியல் என்பது தமிழகத்திற்குள் மட்டும்தான், எனவே இங்கிருந்து பணியாற்றும் வகையில் முக்கியமான பதவிகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அதை பாஜக தலைமை பெரியதாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அதே சமயம் அண்ணாமலை சில கணக்குகளை போட்டு வருகிறார். அடுத்த சில வாரங்களில் எப்படியாவது பதவி வாங்கிவிட வேண்டும், இல்லை என்றால் தனி கட்சி தொடங்கிவிடலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக பாஜகவின் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக வரும் அக்டோபர் வரை டெல்லி தலைமைக்கு கெடு விதித்திருப்பதாக பேசிக் கொள்கின்றனர். இதற்கிடையில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் தொடர அனுமதித்தால் எதிர்கால அரசியலுக்கு சிக்கல் வரலாம் என்று கருதி அவரை கட்சியில் இருந்து தூக்குவது பற்றியும் ஆலோசனைகள் நடப்பதாக கூறுகின்றனர். இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த அண்ணாமலை தனது ஆதரவாளர்களுடன் தனி கட்சி தொடங்கும் திட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை அடுத்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றார். அதன் பிறகு அவர் தலைமை பொறுப்பில் இருந்தவரை சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்துள்ளதாக கூறுகின்றனர். இவர்கள் அனைவரும் அண்ணாமலை மீதான ஈர்ப்பால் உடன் வந்தவர்கள். எனவே தனி கட்சி தொடங்கும் போது லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழக பாஜகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையுடன் கைகோர்க்க தயாராகி வருவதாகவும் பேச்சு அடிபடுகிறது. சமீபத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகிய போது அண்ணாமலையிடம் பேசிவிட்டுதான் முடிவெடுத்ததாக கூறுகின்றனர். எனவே இவர்கள் எதிர்காலத்தில் ஓரணியில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தற்போதைய சூழலில் அதிமுகவால் கைவிடப்பட்ட பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசித்து வருகிறார். இது மெகா கூட்டணியாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும்